அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 171 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா அந்த காட் செலெக்ஷன் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அதில் லின்ஃபங் தான் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பவர் அப்படிங்கிறத செக் பண்ணியிருப்பான். இப்போது இவன் கிட்ட வந்து காட் லெவல் மார்ஷல் சோல் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஆல்ரெடி எல்லாருமே வாய்ப்போல் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மானுமெண்ட் இருக்கு இல்லையா, அதால் இவனுடைய காட் லெவல் மார்ஷல் சோல் அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணவே முடியல. காரணம் என்னன்னா அது ஆல்ரெடி காட் லெவலில் இருக்குது. ஸோ அதால் சுத்தமாக டிடெக்ட் பண்ண முடியல. இதெல்லாம் பத்தாததுக்கு டுவெல் மார்ஷல் சோல் வேறு வச்சிருக்கான் இல்லையா, எல்லாருமே அரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. டேய், யாரா இந்த பையன், இந்த 1000 வருஷத்தில் இவனை மாதிரி யாரையுமே நம்ம பார்த்ததே இல்லையான்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவன் திரும்ப போகிறான். போன உடனே அந்த ஃபேரி இருக்கால, அவள் சும்மா இல்லாமல் எப்பவும் போல் அவளுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாப்பா. அவன் என்ன சொல்கிறா, ஓ காட் லெவல் மார்ஷல் சோல் வச்சிருக்கியா, அப்போ ஏற்கனவே நீ வந்து காட் லெவல் ஸ்வாட் அப்படிங்கிறத மாஸ்டர் பண்ணிட்டியா, இல்லை உங்களோட செக்டாரில் காட் லெவல் ஸ்வாடே இல்லையா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறா. அந்த நேரத்தில் அந்த பறவை இருக்குல்ல, அது வெளியில் வந்து இந்த ஒரு பொண்ணை பயங்கரமாக கலாச்சி விட்டுது. அது என்ன சொல்லுதுன்னா, இங்கே பாரு, சுற்றி பாரு, எல்லா பொண்ணுங்களுமே மாஸ்டர் பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்காளுங்க, உனக்கு சான்ஸ் வேணும்னா நீ தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ச்சு. அந்த பொண்ணுக்கு சரியான கோவம். இப்போ அடுத்து யாரா செக் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட சிஸ்டர். அவள் தான் வந்து போகிறா. இவனுங்க ஏற்கனவே ஆட்கள்லாம் செட் பண்ணி வச்சிட்டானுங்க. இவளுக்கு எப்படியாவது பிரச்சனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட இன்டென்ஷன். இவ போகும்போதே பயந்து தான் போறா. லின்ஃபங் என்ன சொல்றான்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, தைரியமா போ, நான் இங்கே தான் இருக்கேன், ஒருத்தன் உன்னை எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்றான். சரி, அண்ணன் இருக்கான் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இவ வந்து போறாப்பா. இவ வந்து அந்த மானுமெண்ட்ல கையை வச்ச உடனே அந்த மார்ஷல் சோல் அப்படிங்கிறது வெளியில வருது. அந்த டைம்ல அந்த மானுமெண்ட் இருக்கு இல்லையா, இவளை வந்து கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ண ஆரம்பிக்குது. இவன் வந்து ரொம்ப பதட்டத்திலே இருக்கான். இந்த காட் சீனியர் என்ன சொல்றாங்கன்னா, நீ எதுவும் கவலைப்படாத, பொறுமையா இரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த காட் வில் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப நியாயமா நடந்துக்குமா. அதாவது மனித குலத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத வரைக்கும் அது வந்து ஒண்ணுமே பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சப்போஸ் அது எதனா பண்ணா கூட நான் இருக்கல பாத்துக்கிறேன், நான் பிளாக் பண்ண உடனே உன்னோட தங்கச்சியை கூட்டு போயிடு அப்படின்னு சொல்றாங்க. இவன் என்ன கேட்கறான், உங்களால முடியுமா அப்படின்னு கேட்கறான். இப்போ இவங்க மறுபடியும் சண்டை போட்டாங்க அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு தூங்குற மாதிரி ஆயிடும். எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு மானுமெண்ட் இவளை நல்லா செக் பண்ணிட்டு இவ பாஸ் அப்படின்னு சொல்லிடுது. இவனுங்களால வந்து சுத்தமா ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இவளுக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அண்டர் வேர்ல்டு கிளான் இல்லையா. ஸோ இப்போ இவனுங்க வந்து பாத்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறாங்க, டே விடாதீங்கடா, அவளை வந்து பிடிங்கடா அப்படிங்கிறானுங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த அண்டர்வேர்ல்ட் கிளான் வந்து மனுஷனுக்கு எதிராக சண்டை போட்டிருக்கு. இப்போ இவளை வளர விட்டா மறுபடியும் வளர்ந்து வந்து நமக்கு தான் பிரச்சனை கொடுப்பா, இவளை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவனுங்க கத்த ஆரம்பிக்கிறானுங்க. இவளால் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தாங்க முடியலங்க. எப்பவும் போல அழ ஆரம்பிச்சிடா. இவன் என்ன சொல்றா, நான் வந்து அண்டர்வேர்ல்ட் கிளானை சேர்ந்தவ கிடையாது, எங்கள் அப்பா வந்து ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. அந்த நேரத்தில் லின்ஃபங் போயிட்டு சமாதானப்படுத்துறான். அடுத்து லின்ஃபங் என்ன பண்ணுறான், இவங்க பக்கம் திரும்பி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். ஓ, என் தங்கச்சியை வந்து நீ கொன்றுவியா, எங்கே தைரியம் இருந்தா வா, உனக்கு என்ன சான்ஸ் தானே வேணும், நான் உனக்கு சான்ஸ் தரேன், யார் யாருக்கெல்லாம் சண்டை போடணுமோ வா, ஆனால் வந்தவன் அவனை உயிரோட போக மாட்டீங்க அப்படிங்கிறான். இவனுங்க பயப்படுறானுங்க. இவனுங்க என்ன சொல்கிறானுங்க, டே டெம்பிள் ஆடிங்க இருக்காரு, நீ அவருக்கு முன்னாடி வந்து ஆட்டம் போடுறியா அப்படிங்கிறானுங்க. இன்னொருத்த என்ன சொல்கிறான், தம்பி நீ வந்து காட் லெவல் மார்ஷல் சோல் வச்சிருந்தா என்ன வேணா பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் பண்ணி பேசுகிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாம் வந்து ஹியூமன் ப்ராக்டிஷனர்ஸாக. ஸோ ஆஸ் அ ஹியூமன் ப்ராக்டிஷனராக அண்டர் வேர்ல்டுக்குலான கொலை பண்ணுறது என்னுடைய உரிமை அப்படிங்கிறான். இப்போ லின்ஃபங்க்கு சரியான கோவம் வந்ததுங்க. சோல்சி டொமைன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி வச்சு அடிச்சாம் பாருங்க ஒரு அடி, எகிரிப்பா விழுந்துட்டான். கீழே விழுந்தவன் எந்திரிச்சு என்ன சொல்கிறான்னா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் டெம்பிள் ஆட் முன்னாடியே நடிப்பே அப்படிங்கிறான். இதை கேட்ட உடனே அதாவது சொல்லதை சொல்லுமா கிளிப்புலன்ற மாதிரி இன்னும் 2 பேர் அதையே சொல்கிறானுங்க. ஆமாம், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் டெம்பிள் ஆட் முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்துப்பே அப்படிங்கிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் டெம்பிள் ஆட் கிட்ட போயிட்டு நீங்கள் தான் எங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. அவர் பார்க்குறாரு, என்னதான் இருந்தாலும் இந்த பையன் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டானோ, என்ன பண்ணுறது, அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நியாயம் தானப்பா நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேள்வி கேட்டான்ல, அவனோட கல்டிவேஷனை மனுஷன் எரேஸ் பண்ணிட்டாரு. இவனுங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா எதுக்குடா அவனோட கல்டிவேஷனை எரேஸ் பண்ணாங்க, அவன் ஆக்சுவலாக இந்த இடத்துல விக்டிம் தானே, லின்ஃபங் கிட்ட வந்து காட் லெவல் மார்ஷல் சோல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக டெம்பிளோட அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறானுங்க. ஆனால் இந்த பையன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து உலகம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணேன், நம்மளுடைய டெம்பிளுக்காக தானே பண்ணேன், ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படிங்கிறான். இப்போ அந்த டெம்பிள் லார்ட் பார்க்குறாரு, எது தம்பி உலக நல்லதுக்காக பண்ணியா, அவன் யார் தெரியுமா, அந்த பொண்ணு யார் தெரியுமா, லின் ஷாவுத்தியனோட பசங்க. லின் ஷாவுத்தியன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மார்ஷல் காட் டெம்பிளை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. இவங்களை ரெப்ரசென்ட் பண்ணி அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு போயிட்டு இவங்களுக்காக ஏகப்பட்ட ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. தன்னோட உயிரை தியாகம் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கான் மனுஷன். அதான் அந்த டெம்பிள் லார்ட் சொல்கிறாரு, அந்த ஸ்டோன்ஸ் மட்டும் இல்லை அப்படின்னா ஃபார்மேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி டீமன் காடை வந்து சப்ரஸ் பண்ணி வச்சிருக்க முடியாது. நீங்கள் எல்லாமே இன்றைக்கி பீஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் லின் ஷாவுத்தியன் தான். அப்படி இருக்கும்போது அவங்க பசங்களை நீங்கள் வந்து குறை சொல்கிறீங்க, அட்டாக் பண்ணுறீங்க, எந்த பேசிஸில் இதெல்லாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு எங்கேருந்து இந்த தைரியம் வந்தது அப்படின்னு கேட்குறாரு.
ஒருத்தனாலே வந்து பதிலே சொல்ல முடியல. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஹீரோ அவனை நீங்கள் கேள்வி கேட்பீங்களா அப்படின்னு சொன்ன உடனே மற்றவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், டெம்பிள் லார்ட் சொல்கிறது கரெக்டு தான். லின்ஃபங் வந்து அவனோட உயிரையே பணையம் வச்சு ஏகப்பட்ட முறை டீமன்ஸ் கிட்ட சண்டை போட்டிருக்கான், நாங்களே வந்து நேரில் பார்த்துருக்கோம் அப்படின்ன உடனே அந்த ஃபேரி இருக்கால அவளுமே வந்து லின்ஃபங்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து வேணுனே பேசுகிறானுங்க, வதந்தியை பரப்பி விடணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறானுங்க, இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது அப்படின்றானுங்க. இப்போ டெம்பிள் லார்டும் அதான் கேட்குறாரு, ஆமாம் நீ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இப்போ தீ மூட்டிக்கிட்டு இருக்க, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது, உண்மையை சொல்லு அப்படின்னு அரட்டின உடனே இவன் பார்க்குறான், இல்லைங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த 2 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டி விட்டான். இப்போ டெம்பிள் லார்ட் வந்து அவங்க பக்கம் திரும்புறாரு. அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறானுங்க. ஆனால் இவன் சும்மா விடுவானா, நேராக போயிட்டு டேய் நீ தானடா எல்லாத்துக்கும் காரணம், நீ தாண்டா இந்த மாதிரிலாம் பண்ணோம், அவனை பப்ளிக்கில் வச்சு அசிங்கப்படுத்தணும்லாம் சொன்னேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டான். இப்போ அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஸ்ட்ரைட்டாக லூலி போயிட்டு என்ன கேட்குறா, ஏண்டா அந்த லே சிட்டியில் அவன் தானே நம்ம எல்லாரையுமே காப்பாற்றினா, அதுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா, உன்னுடைய மனசாட்சி செத்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அந்த ஃபேரியுமே வந்து நம்ம லின்ஃபங்க்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. இவனுங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவனுக்கு திரு முழிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. அந்த டெம்பிள் லார்ட் கேட்குறாரு, என்னப்பா இப்போ என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவனுங்க திரும்பி இன்னொருத்தனை பார்க்குறானுங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், டேய் இன்னுமாடா நீங்கள் செஞ்ச தப்ப ஒத்துக்க மாட்டீங்க அப்படிங்கிறான். பயபுல இவனை தானே கூட இருந்தான், பிளானிங்கில் பிளேட்டை மாற்றி போட்டான். இவனுங்களுக்கு வேறு வழி இல்லை, ஐயா மன்னிச்சுக்கோங்க தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறானுங்க. டெம்பிள் லார்டுக்கு சரியான கோவம், 2 பேரையும் அட்டாக் பண்ணிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இதை வந்து எல்லாருமே வார்னிங்காக எடுத்துக்கோங்க, நீங்கள் வந்து இதுக்கப்புறம் இந்த டெம்பிள்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு, நம்மளாம் மனுஷங்கடா, மனுஷங்களை காப்பாற்றுறதுக்காக போராடணுமே தவிர கண்ட வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. இப்போ அவர் லின்ஃபங் பக்கம் திரும்பி, என்னடா உனக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் தானா, நான் எடுத்த முடிவெல்லாம் ஓகே தானா அப்படின்னு கேட்குறாரு. இவனுங்க பார்க்குறானுங்க, என்னடா டெம்பிள் லார்டு ரொம்ப தன்மையாக பேசுகிறாரே அப்படிங்கிறானுங்க. இவன் என்ன சொல்கிறான், நீங்கள் எடுத்த முடிவு எல்லாமே எனக்கு வந்து சந்தோஷம் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், யாராவது வந்து ஃப்யூச்சரில் என் தங்கச்சிக்கிட்ட வம்பு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள கொன்னே தருவேன் அப்படிங்கிறான். இந்த மனுஷனும் ஓகேன்னு சொல்லிட்டு பர்மிஷனை கொடுத்துட்றாரு. இப்போது இந்த ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகுதுப்பா. இதில் செலக்ட் ஆனவங்க எல்லாமே இப்போ அடுத்த ரவுண்டுக்கு போகிறாங்க. அதாவது அவங்க எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டன் இருக்குது. அந்த மவுண்டனை ஏறி போனாங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 லோட்டஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த 30 லோட்டஸில் அதாவது ஃபர்ஸ்ட் லோட்டஸ் அப்படிங்கிறது ரேங்க் 1 ரேங்க் 2 அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதில் உட்காரத்து கூட போட்டி அப்படிங்கிறது நடக்கும். அதாவது 15 நிமிஷம் உங்களால் வந்து சமாளிக்க முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் அந்த ரேங்கிங் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிப்பா உள்ளுக்குள்ளே போங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 2 முந்திரி கொட்டை வேகமாக போகுமா, அங்கே இருக்க ரெஸ்ட்ரிக்ஷனில் இடிச்சு போத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. இந்த மனுஷன் பார்க்குறாரு, இப்போ இருக்கிற பசங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையானே தெரியலையேன்னு சொல்லிட்டு லிட்டரலாக திட்டுறாரு. இந்த விஷயம் என்னென்னா, இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஈஸியாலாம் போயிட முடியாது. அவங்களோட அந்த மார்ஷல் சோல் பவர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் உள்ளுக்குள்ளே போகணும். போன உடனே அந்த இடத்துல ஏகப்பட்ட டெஸ்ட் அப்படிங்கிறது வைக்கப்படும். அது எல்லாத்தையும் நம்ம கடந்து போனால் தான் அந்த ஒரு இடத்துக்கு போய் சேர முடியும். ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாங்க. லின்ஃபங் பார்த்தா வேறு இடத்துல தனியாக இருக்கான். என்னடா நான் மட்டும் தான் இருக்கேன், மற்றவங்க எங்க அப்படின்னா அப்பதான் அவனுக்கு புரியுது, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இந்த ஒரு டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். யாரும் ஒன்று சேர்ந்து கும்பலில் கும்மியெல்லாம் அடிக்க முடியாது. இப்போ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்க ஒரு டிராகன் வந்து நிற்குது. இவனோட ஃபீனிக்ஸ் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சண்டை போகிறான். திடீர்னு பார்த்தா அது ஃபீனிக்ஸா மாதிரி இவனையே திருப்பி அடிக்குமா. நல்ல வேலை அவனோட ஸ்வாட் இன்டென்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அதை டிஃபீட் பண்ணிட்டான். இப்போ இன்னொரு பக்கம் லின்ஃபங்கோட சிஸ்டர், அவளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அப்படிங்கிறது வைக்கப்படுது. இங்கே யாருமே வந்து சேலஞ்ச் இல்லாமல் அடுத்த லெவலுக்கு போகவே முடியாது. நம்ம அடுத்த எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்டினியூஸாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். Bye.